வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கவுண்டிங் நவம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு 5 மார்க் ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? பாருங்க. ascertain the cost and selling price from the following. ரொம்ப ஈஸியானது. காஸ்ட் ஷீட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. மெட்டீரியல் கன்சியூம்ட் rupees 20,000, wages paid rupees 30,000, works on cost at 50% of wages, office on cost at 20% of work cost, selling on cost at 10% of work cost, profit at 20% on cost. ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது. காஸ்ட் ஷீட் சாப்டர். இது பாத்தீங்கன்னா ஈஸியா நம்மளால 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். எஸ், இப்ப இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் கன்சியூம் 20,000 எழுதியாச்சு. அதோட வேஜஸ் பெய்ட் வந்து 30,000 எழுதியாச்சு. இப்ப இது ரெண்டும் சேர்ந்தா பிரைம் காஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 20 பிளஸ் 30 50,000 பிரைம் காஸ்ட். அடுத்து பாருங்க, ஒர்க்ஸ் ஆன் காஸ்ட் வந்து எவ்வளவு சொல்லிட்டாங்க? 50% ஆஃப் வேஜஸ் சொல்லிட்டாங்க. அப்ப வேஜஸ் நமக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000. அந்த 30,000ல 50% போடலாம். அதுதான் வந்து ஒர்க்ஸ் ஓவர் ஹெட். ஓகே, ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் பாத்தீங்கன்னா 15,000. அப்ப இந்த பிரைம் காஸ்டோட ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் 15,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது ஒர்க் காஸ்ட். எவ்வளவு பாருங்க, 50 பிளஸ் 15 65,000. ஓகே, அதுதான் ஒர்க் காஸ்ட். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆன் காஸ்ட் வந்து 20% ஆஃப் ஒர்க் காஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஒர்க் காஸ்ட் எவ்வளவு? 65,000. இந்த 65,000ல நம்ம 20% போட போறோம். அதுதான் ஆஃபீஸ் ஓவர் ஹெட். ஓகே, பாருங்க எவ்வளவு வருதுன்ட்டு. எஸ், 65ல 20% போட்டோம்னா 13,000 வருது. சோ இப்ப இந்த 65,000ஓட இந்த 13,000 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறதுக்கு பேர் என்ன? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். எவ்வளவு பாருங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்? 78,000 தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா செல்லிங் ஆன் காஸ்ட். ஓகே, செல்லிங் ஓவர் ஹெட். செல்லிங் ஓவர் ஹெட் எவ்வளவு சொல்லிட்டாங்க? ஒர்க் காஸ்ட்ல 10%. ஒர்க் காஸ்ட் எவ்வளவு? 65,000. அதுல 10% போட போறோம். பாருங்க, 65,000ல 10% போட்டோம்னா 6,500. ஓகே, அப்ப 78,000ஓட 6,500 ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகே, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பாருங்க அப்ப 84,500. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராஃபிட் அட் 20% ஆன் காஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்ப காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட நம்ம ப்ராஃபிட் ஆட் பண்ணணும். ப்ராஃபிட் எவ்வளவு பாருங்க? 20% ஆன் காஸ்ட். காஸ்ட்ல தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. காஸ்ட் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? 84,500. இதுதான் வந்து காஸ்ட் பிரைஸ். அப்ப இதுல வந்து நம்ம 20% போடணும். ஓகேவா? ஒருவேளை செல்லிங்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம 20/80 போடுவோம். ஓகே, ஏன்னா வந்து சேல் பிரைஸ் தான் கண்டுபிடிக்கணும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா காஸ்ட்னே கொடுத்துட்டதுனால நம்ம இந்த 84,500 into 20% போட வேண்டியதுதான். பாருங்க. ஓகே, போட்டோம் அப்படின்னா 20%ன்றது 16,900. இதுதான் ப்ராஃபிட். ஓகே, இப்ப இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட இந்த ப்ராஃபிட்டை ஆட் பண்ணணும். ஓகே, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பிளஸ் ப்ராஃபிட்ன்றது என்னது? செல்லிங் பிரைஸ். ஓகே, அப்போ 1,01,400. ஓகேவா? இப்ப நம்மள வந்து காஸ்டும் செல்லிங் பிரைஸும் அசிஸ்டெயின் பண்ண சொன்னாங்க இல்லையா? காஸ்ட்ன்றது எவ்வளவு? 84,500 தான் காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ்ன்றது எவ்வளவு? 1,01,400. ஓகே, ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா ப்ராப்ளம்? எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். Thank you for your patient listening.